ஆண்டவர் முயற்சி செய்கிறவங்கள ஆண்டவர் விடவே மாட்டார். அவங்கள கையை பிடிச்சி தூக்கி எடுத்துருவார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா 38 வருடமாய் ஒருவன் பெதஸ்தா குளத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இவனுடைய வாழ்க்கை 38 வருடம் ஒரே ஒரு காரியத்துக்காக இவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். தேவ தூதன் வந்து இந்த பெதஸ்தா குளத்தை கலக்கும்போது நான் முதல்ல இறங்கி போகணும். இதுக்காக ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை. இவன் நடக்க முடியாதவன். இவனுக்கு நல்லாவே தெரியும் என்னால் போக முடியாது. தேவதூதன் வந்து கலக்குனதும் கால் நல்லா இருக்கிறவன் குதிச்சிருவான், கை கால் நல்லா இருக்கிறவன் குதிச்சிருவான். ஆனால் நான் நடக்க முடியாதவன். அவங்க போகிற வேகத்துக்கு என்னால் போக முடியாது. இது 30 வருடம் இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு இவனுக்கு தெரியும். நான் நடக்க முடியாதவன். நடக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க, நல்லா கை காலோட நடக்கிறவங்க. தூதர் கலக்குனதும் உடனே குதிக்கிறதுக்கு அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் முடியாதவன் தெரிஞ்சும் இவன் என்ன பண்ணுறான், 38 வருஷமா அதுக்காக முயற்சி செய்கிறான். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா, நான் குதிச்சிட மாட்டேனா, நான் இந்த பெதஸ்தா குளத்தில் முதல்ல இறங்கிட மாட்டானா. ஒவ்வொரு முறை தூதர்கள் கலக்கும் போது இவன் ஓடி போய் குதிக்கலான்னு போகும்போது ஒருத்தன் குதிச்சிட்றான். அடுத்த தடவை பக்கத்தில் போகும்போது ஒருத்தன் குதிச்சிட்றான். அடுத்த தடவை பக்கத்தில். இப்படி ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, 38 வருடமாக இவன் முயற்சி செய்கிறவனாக இருந்தான். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அநேகர் இருந்தாங்க, அநேக பலவீனப்பட்டவங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நேராக இந்த 38 வருஷமாக முயற்சி செய்கிறவன் கிட்ட போகிறார். இவன் ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, 38 வருஷமாக இவன் முயற்சி செஞ்சுருக்கிறான். இவனுடைய நிலைமை மாறப்போகிறதுன்னு அவனை தொட்டு ஆண்டவர் சுகமாக்கினார். இன்றைக்கும் சொல்கிற, முயற்சி செய்கிறவங்கள ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். சாதாரண ஆட்களுக்கு சோம்பேறியா ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். முயற்சி செய்யாதவனுக்கு சுகத்தை கட்டளையிட மாட்டார். முயற்சி செய்யாதவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார்.